ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? நாளைக்கு தளபதியோட சம்பவம் வேறு. எல்லோரும் ரொம்ப வெயிட்டிங்கில் இருப்பீங்க. நானுமே உங்களை மாதிரி தான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். விஜய் அவர்கள் என்ன மைக்கை பிடிச்சி பேச போகிறாரு, அதுக்கு எத்தனை பேர் உட்காந்து ஒப்பார வைக்க போகிறாங்க, கதற போகிறாங்க. ஸோ அந்த கதறக்கெல்லாம் அடுத்தாப்புல எப்படி பயிர் கொடுக்கலாம், ஸோ எல்லாத்துக்குமே ஆர்வமாக இருக்கேன். அதாவது நார்மலாக ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் பேசுனாலே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் உட்காந்து கதறுவாங்க. இல்லை 2 நாள் வேறு இருக்குது, 26, 27 2 நாள் பூத் கமிட்டி மாடை வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் தான் எனக்கு ஒரு டவுட்டு, 2 நாளுமே தளபதி விஜய் கலந்துப்பாரா, இல்லை முதல் நாள் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் புஷியானந்த் அவர்கள் ஆதவச்சனா அவங்களோட தலைமையில் கொடுத்துட்டு போயிடுவாரா அப்படின்ட்டு 2 நாளுமே கலந்துக்கிட்டாரா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது எனக்கு தெரிஞ்சு உலக அரசியல் வரலாற்றிலேயே பூத் கமிட்டிக்குன்னு தனியாக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மாநாடு ஒரு கருத்தரங்கம் நடத்துறது தமிழை வச்சுக்காரன் தான் தளபதி விஜய் அவர்கள் தான். ஸோ அதான் இங்கே நிறைய பேர் தளபதி விஜய்க்கு அரசியல் தெரியாத சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு எவ்வளோக்குள்ள ஒரு அரசியல் புரிதல் இருக்குங்கிறது இதை வச்சு சொல்லிடலாம். இதுக்கு மேலேயே ஒருத்தருக்கு அரசியல் புரிதல் இருக்கணும். ஏன்னா நிறைய கட்சிகள் இங்கே ஆரம்பித்து ஒரே வருஷத்துக்குள்ள சின்ன பண்ணமாய் போகிறாங்க. இன்னொன்று மற்ற திராவிட கட்சியில் போய் கூட்டணியில் போய் சேர்றாங்க வேறு வழி இல்லாமல். அப்படின்னா இதுதான். ஏன்னா அவங்களுக்கு பேஸ்மெண்ட்டே என்னன்னு தெரியல அரசியலில். பேஸ்மெண்ட்டே அந்த பூத் கமிட்டி தாங்க. ஸோ அதை தெரிஞ்சனால தான் அதை ஸ்ட்ராங்காக ஒரு கட்டமைப்பு பண்ணணும். நம்ம பேருக்கு கட்சி ஆரம்பிச்சு வரல, நம்ம பேரை நிலைநாட்டணும் அப்படின்ட்டு வந்திருக்காரு தளபதி விஜய். அந்த அரசியல் புரிதல் இருக்க போய் தான் பூத் கமிட்டிக்குன்னே இவ்வளோக்குள்ள பக்கப்பலமாக ரொம்ப ஸ்ட்ரென்த் ஏற்றுறக்காண்டி அதுக்கு சிறப்பிதழ் கொடுத்து ஒரு மாநாட்டு மாதிரி ஒரு கருத்தரங்க மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தமிழை வச்சுக்கிறதுக்கு. அதாவது அவங்களுடைய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய ஒரு பலம் வரும் அந்த பூத் கமிட்டியால். ஸோ நாளைக்கு பூத் கமிட்டி நடக்க போது அதை பற்றி தளபதி விஜய் பேச போகிறார். அதை பற்றி நம்ம அடுத்தனால அதை பற்றி பேச போகிறோம். ஆனால் இன்னைக்கு என்ன வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் முதல்ல சொல்லிடுறேன், இந்த பூத் கமிட்டிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயில் நாங்கள் பார்க்குறோம், அவர் கட்சியில் சேர்ந்துட்டோம் அப்படின்னு ஒரு பேருக்காண்டி கிடையாது. உண்மையாக இருக்கணும். நான் நிறைய சொல்லியிருக்கேன், பூத் கமிட்டியில் இருக்கவங்க தான் ரொம்ப அந்த கட்சியை வலுப்பெற உள்ளவங்க. அவங்க வேற யார்ட்டையும் விலைக்கு போயிடாதீங்க. வேற யாரும் அவங்களுக்கு காசு கொடுத்து விலைக்கு வாங்க பார்ப்பாங்க, இல்லை மிரட்ட பார்ப்பாங்க. எதுவாக இருந்தாலும் உண்மையாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். ஓகேவா? ஏன்னா எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே விஜய் கட்சியை நம்ம கேவலப்படுத்தலாம், அதாவது ஏதாவது ஒருத்தர் சீக்கிரம் மாட்டானு கங்கணம் கட்டிட்டு விளக்கெண்ணை ஊற்றிட்டு பாதிலையிறாங்க. ஸோ அதனால் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் நேர்மையாக ஒழுக்கமாக இருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் இந்த வீடியோ பதிவு போடுறதுக்கு முக்கியமான காரணம் எதை பற்றி பேசணும்னு கேட்டிங்கன்னா, நேற்று நம்ம வீடியோ பதிவு போட்டோம்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அதாவது நிறைய நம்ம நெகட்டிவ் கமெண்ட் வரும். ஸோ அதுக்காக நம்ம பள்ளி கொடுக்க மாட்டோம். ஆனால் சில கமெண்ட்கள் வரும்போது அதுக்கு திருப்பி கொடுக்கணும் போதே எனக்கு தோணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தன்மையோட கமெண்ட் கொடுத்து நம்ம திருப்பி கொடுப்போம்ல. ஸோ அதாவது ஒருத்தர் போட்டுருந்தாரு, நண்பர் என்ன தெரியல, நண்பியாக தெரியல, விஜய் முதல்ல உங்கள் தளபதி அவருடைய வீட்டையே அவரால் பார்க்க முடியல, அவருங்க நாட்டை அளப்புறாரா என்னப்பா அப்படின்னு போட்டுருந்தாங்க. நான் அவர்கிட்ட கேட்க நினைக்கிறேன், அவர் வீட்டை அவரு பார்க்காம நீங்களா பார்த்துக்கிறீங்க? அவருடைய வீட்டில் அவர் என்ன குறை வச்சிருக்காரு? அவருடைய மனைவிக்கு, அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு, பெற்றவங்களுக்கு என்ன குறை வச்சுட்டாரு? நீங்கள் வந்து இப்படி கதறீங்க. இல்லை இந்த விஷயத்தை பற்றி யாரும் இவ்வளோக்குள்ள நான் பேசுனேன்னா, ரொம்ப காலமாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டையே பார்க்கலாம், அப்பாவை பார்க்கலாம், அம்மாவை பார்க்கலாம், ஒரு மனைவியை விட்டுட்டாரு, ஆனால் அப்படின்னு கதறானுங்க. ஏதோ பக்கத்தில் வீட்டுக்குள்ள போயிட்டு விளக்க பிடிச்சி பார்த்த மாதிரியே. டேய் நீங்களாம் எங்கடா இருக்கீங்க? முதல்ல உங்கள் வீட்டை பாருங்கடா, உங்கள் பிள்ளை வீட்டியா பாருங்கடா. அதுக்கப்புறம் விஜய் அவருக்கு அட்வைஸ் பண்ணலாம். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் எல்லாத்தையும் பார்த்து செட்டில் பண்ணிட்டு தான் அரசியலே வராரு. உங்களை புரிஞ்சு விடணும். அவர் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு அவருடைய பிள்ளையை கூட்டு வரலாம், ஒய்ஃபை கூட்டு வரலாம்னா, அவர் வர்றதே இங்கே இருக்கிற குடும்ப அரசியலை எதிர்த்து தான். நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஸோ அப்படிங்கும்போது அவர் குடும்பத்தை எதுக்கு வந்து கட்சியில் சேர்க்கணும்னு நினைக்காரு. நம்மளை அதாவது எந்த ஒரு புரிதலும் எந்த ஒரு தெளிவும் இல்லாதவன் தான் பார்த்தீங்கன்னா கண்ட மணிக்கு ஏதாவது சொல்லணும், குறை சொல்லணும். அவனை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களாம் அவனுக்கு பிடிக்காது. அதனால் அதை ஏதாவது நெகட்டிவாக கட்டுறக்காண்டி அப்படி சொல்லுவான். உண்மையாக கொஞ்சமாட்டு புரிதலோடு இருக்கணும். இந்த 52 வயசுலேயும் அவர் முதலாக ஒரு அடுத்த அத்தியாயத்துக்கு போகிறான்னு சொல்லிட்டு அவர் தந்தைக்குள்ள கொஞ்சம் மனக்கசப்பு, எல்லா வீட்லையுமே தாய் தந்தையில கொஞ்சம் மனக்கசப்பு இருக்க செய்யும். ஸோ இருந்தாலும் அந்த தந்தையை கூட்டு வந்து அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் முதல் மாட்டிலே பேச போனார். அவர் முதல்ல எல்லா காரியமெல்லாம் கெட்டி பிடிச்சி அவங்க அம்மா அப்பாட்டா இந்த வயசில் நான் கேட்குறேன், கமெண்ட் போடுறவனா இந்த வயசில் 30 வயசோ 20 வயசோ இந்த வயசில் உங்கள் அம்மா அப்பா இன்றைக்கா கெட்டி பிடிச்சிருக்கியா? நான் கேட்குறேன். அதாவது ஒரு தாய் தந்தரை நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பே பரிமாற்றல, நீ வந்து அவரை குறை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கணும்னு கேட்குறேன். அது எப்படி அவர் குடும்பத்தை பார்க்கல, இவர் எப்படி நாட்டை பார்ப்பாருன்னா இதுக்கு மேலே என்ன? இப்போ யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இல்லை கேட்குறேன், விஜயோடைய மனைவி வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இப்படி விட்டுட்டாரு, என்ன அப்படி விட்டாரு கதறினாங்களா? இல்லை அவருடைய பிள்ளைங்க வந்து அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சு நல்லா செட்டில் பண்ணிட்டு இருக்காரு அந்த மனுஷன். ஃபேமிலிக்கு என்ன உண்டு, அவங்க தாய் தகப்பனும் நல்லா பார்த்துக்கிறாரு. இந்த வயசுலையுமே என்ன குறை வச்சாங்களா? இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், அவருடைய தகப்பனுக்கும் அவருக்கு உள்ள விஷயம் நமக்கு புரிஞ்சு வரணும். அதாவது கேட்டிங்கன்னா இவர் அரசியலில் முதல்ல இருந்தே ஒரு அரசியல் வரணும்னு முடிவு பண்ணது அவருடைய அப்பா தான். ஆனால் இவரு அதுக்குண்டான காலம் வரட்டும், நான் வேற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன், இவருடைய ஐடியா திங்கிங்கே வேற மாதிரி இருக்கு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பழைய அரசமாவே இருக்குல்ல, அந்த அரசமாவிலே இவர் தள்ளணும்னு பார்த்தார். அதை அவருக்கு பிடிக்கல. அவர் கேட்காமலே இவர் பற்றி ஸ்பீடாக முடிவில் எடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அதனால என்னுடைய அரசியல் சார்ந்த விஷயங்களை நானே முடிவெடுத்துக்கிறேன், நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தந்தைக்கும் தகப்பனுக்கும் ஒரு வந்து காரசாரமான ஒரு இது புரிஞ்சுக்கிடணும். அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயம் கிடையாது. தந்தை தாக்கு பற்றினா அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவ்வளோ சீன்லாம் கிடையாது. அவங்க அப்பா மகன் எப்போ புரியல. ஏன்னா அவள் அப்பாவில் தானே இவர் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்காரு. எல்லாருக்குமே தாய் தாக்கு தானே முதல்ல. அந்த புரிதல் அவருக்கு இருக்காமல் இருக்குமா? இத்தனை பேருக்கு அட்வைஸ் பண்ணுற மனுஷனுக்கு அது தெரியாமல் இருக்குமா?
இது உட்காந்துட்டு அவர் குடும்பத்தையா பார்க்கல, குடும்பத்தை பார்க்கல, அவர் குடும்பத்தை நீயா போய் பார்த்துட்டு இருக்க, முதல்ல உன் குடும்பத்தை பார்க்க பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட், இதுவுமே காலங்காலமா சொல்லிட்டு இருக்கானுங்க. அதாவது பாத்தீங்கன்னா காருக்கே முக்கிய வரி கட்ட முடியாதவர் இவரு வந்து நாட்டுக்கு வந்து இந்த மக்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணிடுறாரா? அவருக்கு சொந்த காருக்கு வரி கட்டல நீ பாத்தியா? அந்த கார் வரியில என்ன இருந்துச்சு உனக்கு தெரியுமா? டேய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஒரு மனுஷனுக்கு ஒரு காரை வாங்கி வரி கட்ட முடியாத உட்காந்துட்டு இருக்காரா? அது என்னது இல்ல கேட்கறேன். அவருக்கு வரி விலக்கு இருக்குன்னு தெரியும், அதுக்கு அப்பீல் பண்ண அவ்வளவுதான். வரி கட்ட முடியாமலாம் ஒண்ணு வைக்கல. இல்ல எந்தா ஒண்ணு அவரை குறை சொல்லணும் கொண்டு ஓடிடுறீங்களா? இல்ல என்ன ஒரு தற்கொலை இருக்காங்க இல்ல கேட்கறேன். அவரு புகழ்பெற்ற ஒரு நடிகராக இருக்காரு, அவருக்கு என்ன பண்ணாலும் சின்னதா ஒண்ணு பண்ணாலுமே பெரிய இஷ்யூ ஆகும். ஸோ அதனால அவர் இந்த மாதிரி சில்லித்தனமான விஷயத்தெல்லாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேர் இமேஜ் கெடுக்குன்னு நினைப்பாரா? அது எப்படி ஒருத்தர் மனசுல ஒரு தெரியாமலே அடிச்சு விட்டுற வேண்டியது. எவனா ஒருத்தன் வந்து ஒரு முன்னாந்திர பத்திரிகை லேட்டான பார்த்து உடனே அதை பிடிச்சி தூக்கிட்டு ஓடிந்துருது. என்ன கேட்கறேன், உங்களுக்கெல்லாம் நல்லதும் பண்ண தெரியாது, நல்லது பண்ணக்கு ஒருத்தர் வந்தாலும் அதை ஆதரிக்கவும் தெரியாது. குறை அதாவது ஓரமாக உட்காந்துக்கிட்டு வறண்டு இழுக்க வேண்டியது. இந்த டீ கடை அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா டீ கடை பெஞ்சு போய் போட்டு வச்சிருப்பாங்க, அதில் உட்காந்துக்கிட்டீங்கம்மா அவனை பேசுவான், அங்கே பேசுவான், இங்கே பேசுவான். கிரிக்கெட் மேட்ச்னா அங்கே வந்து இப்படி பாலை இப்படி அடிச்சிருக்கணுமா, அப்படி இவனை இறக்கி விட்டா தெரியும் என்ன கிளிப்பான்னு. அதே மாதிரி தான் இல்லை அரசியல் விமர்சனங்கிறத பண்ணலாம், ஆனால் ஒரேடியாக அவதூறு, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் அதை பண்ண தெரியாது, எல்லாமே தெரியாமல் தான் ஒருத்தர் இவ்வளோக்குள்ள ஒரு அரசியல் கட்சியை இந்த 2 திராவிட கட்சிகளையும் மேலே இருக்கிற எல்லா இந்த மத்திய அரசு எல்லாத்தையும் எதிர்த்து ஆரம்பிச்சு வராரா என்னன்னு கேட்குறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லிங்க கேட்டீங்கன்னா, நேற்று நடந்த அந்த காஷ்மீர் தாக்குதலை பற்றி விஜய் அவர் வாயை திறக்கல. அவர் இந்த சிறுபான்மையர் முஸ்லீம்கள் மட்டும் வாய் திறக்க மாட்டேங்காரு அப்படின்ட்டு நாடே பதச்சல் இருக்கா. ஆனால் இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா வாய் திறக்காம நீங்கள் ஷூட்டிங் போயிட்டார் அப்படின்னு நக்கலா பதிவு போட்டிருக்கா. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து இதை பற்றி பேசணும்னு உனக்கு தெரியுமா? அதாவது ஏதாவது தெரிஞ்சா பேசணும். எடுத்தோடனே அதுக்கு எதிராக கண்டனம் தெரிஞ்சு ட்வீட் போட்டதே அவர் தான். அதாவது இவங்களா ஒரு கற்பனை. அதுக்கப்புறம் சொல்கிறானுங்க, அதாவது கேட்டிங்கன்னா முஸ்லீம்களை பற்றி ஒரு பேச மாட்டேங்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் நடந்தது முஸ்லீம் தானே, அவங்களுக்கு எதிராக ஒன்று பேசுறதுக்கு யோசிக்காரு. இவ்வளோக்குள்ள நம்ம நாட்டுக்கு முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், அங்கே தாக்கல் நடத்தலாம் அவங்களும் முஸ்லீம் தான். அதாவது என்னதுன்னே தெரியாமல் வந்து காப்பாற்றுக்காக தங்க உயிரை விட்டாங்களா அவங்களும் முஸ்லீம் தான். முதல்ல அவங்கள நீ முஸ்லீம்ங்கிறத பார்க்க விட்டு அது வந்து பாகிஸ்தான் நம்மகிட்ட மற்ற, அதாவது நீ வந்து நம்ம இந்தியன் வேற பாகிஸ்தான் அப்படி பாருங்க. அதை விட்டுட்டு முஸ்லீமு இவர் முஸ்லீம் இந்து இந்தியா என்னைக்குமே பார்த்தீங்கன்னா இந்தியனா தான் திங்க் பண்ணுவான், இந்தியனா தான் யோசிப்பான். இங்கே இந்தியங்கிறதெல்லாம் நிறைய பேர் பச்சோடு இருக்காங்க. அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலே உங்களை மாதிரி ஆட்களாம் போட வேண்டியிருக்கு. ஒரு முஸ்லீமானுக்கிட்ட நான் இந்தியன் நிரூபிக்காண்டி அவங்க நிறைய போட வேண்டியிருக்கு. அது எப்படி இங்கேயே பிறந்து இங்கே வந்தவங்க இந்த மண்ணு தான், இவங்க நாடு ஒரே நாடு தான். நம்ம உடனே ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா ஏதோ ஒரு தற்கூரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது, ஒரு புத்தி கெட்டு போய் அதெல்லாம் ஒரு அஞ்சறிவு படைச்சது அப்பாய் மக்கள் இப்படி பண்ணிட்டு. ஸோ அதுக்காக ஒரு மதத்தை நம்ம குறை சொல்றது, ஒரு மதத்தை ஒட்டுமொத்த மதத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தவறாக சுத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவனை நீ என்ன பார்க்கணும், அவனை பாகிஸ்தான்காரனா பாரு, ஒரு எதிரியா பாரு, அவ்வளோதான், அதில் தவறு கிடையாது. ஆனால் அவனை வந்து மாத்துக்காரனா பார்க்க வேண்டியது என்ன அவசியம் இருக்கு? ஏன்னா ஒரு மதத்தில் அப்படி பார்த்தா எல்லா மதத்திலுமே தப்பானவங்க கெட்டவங்க இருக்கான்னு செய்கிறாங்க. எல்லா மதத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஒட்டுமொத்த நல்லவங்க கிடையாது. எந்த ஒரு ஜாதியும் எந்த ஒரு மதத்திலையுமே ஒட்டுமொத்த எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. அந்த மதத்துலேயும் தவறானவங்க தப்பானவங்க இருப்பாங்க. ஸோ அங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா அவன் எதிரி பாகிஸ்தான்காரன் அப்படிதான் நீ பார்க்கணும். அவனை போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதத்துக்காரனை பார்த்து அதை வச்சு முத்திர குத்தி நீ அதை அப்படி வேறு திசையில் அதை வந்து மாற்றணும் அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் இன்னொன்று பேசணும்னு நினைக்கிறேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் பைலட்டி கொடுப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட பிஜேபி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க இந்தியா அப்படிங்கிறதுல. ஸோ ஆனாலுமே இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இல்லை. அவன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ள 27 பேர் கூட உயிர் போயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நதி நீரை வந்து நாங்கள் கட் பண்ணுறோம், வாகை எல்லையை மூடுறோம். இதனால இப்போ சிந்து நதி இது ஒரு பைலட்டி தாக்கலாம் எனக்கு தெரியல. இது கர்நாடகாரன் நம்மளுக்கு தனித்திறமை அடைச்சி வச்சு அந்த மாதிரிலாம் இருக்குது. சிந்து நதியை மூடுறதும் போது அங்கே உள்ள உயிரினங்கள்ல இருந்து அதாவது எல்லாமே ஒரு நீரை நீங்கள் நிப்பாட்டும் போது அது பெரிய தக்கம். அதை பண்ணக்கூடாது. இறங்கி உள்ள ஒரு தாக்குதல் நடத்துனீங்க, ஒரு ஆக்ரசம் பண்ணீங்கன்னா அது பதில் கொடுத்த மாதிரி இருக்கும். அடுத்த நேரம் யோசிக்கும் பாகிஸ்தான். என்ன இது நம்ம வந்து ஏன்னா பாகிஸ்தானுடைய எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் இது நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இங்கேயுமே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வழிகள் முறைகள் இருக்குது. இவ்வளோ தூரம் ஒரு 200-300 பாடலில் நடந்துச்சுன்னா பரவாயில்ல, 200-300 கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. அப்போ அவ்வளோக்குள்ள பலவீனமாக இருக்குது நம்ம இது. ஆனால் இதை வச்சும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் அதுதான் எனக்கு வந்து பிடிக்கல. நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையிலே காங்கிரஸோட பிஜேபி பெஸ்ட்டு மத்திய அரசாக இருக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன், நம்பிட்டு இருக்கேன். அதை பார்க்கலாம் இன்னும் 2-3 நாட்களில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பதிலடி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அதெல்லாம் சும்மா விட முடியாது. பேச்சில் மட்டும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கனவுலி நினச்சி பார்க்க முடியாத ஒரு பதிலடி கொடுப்போம்னு சொல்கிறது பெருசு கிடையாது. அந்த மாதிரி செய்யணும், பார்க்கலாம் நீங்கள் எப்படி செய்றீங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயத்துக்கு பதிலடி கொடுக்கணும் நேரத்தில் நினைக்கிறேன். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தோல் திருமாவளவன்ல இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காஷ்மீர் அந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேச்சு அமித்ஷா அவர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாலாம் பார்த்தீங்கன்னா மீடியாவில் பேசினார். எனக்கு அதை பார்த்தோன்னு என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்கு இவ்வளோக்குள்ள ஆக்ரோஷப்படுறீங்களா, சரி ஓகே அதை வரவே இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 40 உயிர் போச்சு இல்லை,
கள்ளச்சாரம் அந்த விசச்சாரம் கள்ளக்குறிச்சியில் அது தொடர்பா ஏன் அன்னைக்கு வந்து குரல் கொடுக்கல தமிழக முதல்வர்? சரி, பதவி சொல்ல வேண்டாம், அன்னைக்கு கூட்டில் இருக்கீங்க, அதை கண்டிச்சு அதை ஏன் அறிக்கை விடல? அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, அதாவது காவல்துறையோட பாதுகாப்பின்மை, அவங்களுடைய குறைபாடு அப்படி தான் சொன்னீங்க தவிர அரசாங்கத்தை நீங்கள் குறை சொல்லல. ஆனால் இன்னைக்கு அரசாங்கத்தை குறை சொல்றீங்க, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ அது முரட்டு முட்டு என்ன? அங்கன்னா முரட்டு முட்டு குடிப்பீங்க, இது அரசியலோ? அதாவது இந்த மாதிரி பேசுறவங்கலாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்களை அந்த மனுஷன் இந்த விஷயத்துக்காக காலையிலே ட்வீட் போட்டார், பதிலடியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டனத்தை தெரிவிச்சாரு. உடனே அவர்கிட்டே போயிடுவானுங்க தொங்குறதுக்கு. அவர் அதுக்கு அவர்கிட்ட என்ன ஆட்சி அதே இருக்கு, இல்லை அவர் தான் 2 3 ஆட்சி ஆண்டி வந்து MP MLA உட்காந்துட்டு இருக்காரா? அவர் இப்போ தான் ஒரு அரசு கட்சியை ஆரம்பிச்சு வந்திருக்காரு, 1 வருஷம் ஆக போகுது, புரியுதா? அந்த கட்சியில் இப்போ அடுத்தடுத்தாப்புல அவர் செயல்பட்ட முன்னேற்றி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அதைக்குள்ளேயே வந்து அவர் அதுக்கு என்ன சொன்னார், இதுக்கு என்ன சொன்னார், இவர்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் இங்கே காலங்காலமே உட்காந்துக்கிட்டு முரட்டு முட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களாம் பிடிச்சி கேள்வி கேட்க மாட்டேங்கானுங்க. ஆனால் ஒன்னே ஒன்றுப்பா, இன்னைக்கு ஒரு நிருபர் சரியாக கேள்வி கேட்டார் திரும்ப. இப்போ நான் என்ன கேட்டனோ அதே கேள்வியை கேட்டார் திருமாவளவன்ட்ட. ஆனால் அவர் தான் அந்த புலமை மிச்சவர். அவர்கிட்ட திருப்பி அங்கே ஒருத்தர் பதவி விலகினாரு காங்கிரஸ் கட்சியில், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் மும்பை தாக்குதல் போல அப்படி இப்படின்னு அதுக்கு சமாளிச்சாரு. சரி, முட்டு கொடுக்குறோம் அப்படி தான் சமாளிப்பாங்க. சரி, நம்மளை திருப்தியாச்சு அந்த நிருபர் கேள்வி கேட்டதுனால. ஏன்னா நல்லா கேட்டார நாக்கா பிடுங்கிற மாதிரி, அதனால எனக்கு அது திருப்தி. ஓகேவா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் உண்மை நம்ம மனசில் என்ன தோணுதோ அதை பேசுவாங்க, அவ்வளோதாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜயோட அரசியலை நம்ம ஆதரிக்கிறோம். அவர் 2024 ஆட்சியை பிடிக்கணும், இல்லையா எதிர்கட்சியாக ஆகணும், இதான் நம்மளுடைய ஆசை. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோக்குள்ள எதிர்ப்புகள், அதாவது ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சு வந்தவருக்கு இருக்குன்னா இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு தளபதி விஜய் தான் இவ்வளோக்குள்ள எதிர்ப்புகள் இருக்கு. அது எல்லாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவர் மிகப்பெரிய ஒரு சக்தியாக வந்து நிற்காரு, அவ்வளோக்குள்ள மக்கள் செலவுக்கு அவருக்கு இருக்கு. ஸோ அதனால தான் இவங்களால தாங்கிக்க முடியல. அதை எப்படியாவது கலைச்சிடணும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வளர விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு கங்கணம் கட்டிட்டு வேலை பார்க்காங்க. அதாவது இங்கே உள்ள திராவிட கட்சிகள் எப்பவுமே ஒன்று நீ இல்லைன்னா 2 பேர் தான் இருக்கணும், புதுசாக ஊற்றினா வளர விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க. ஸோ அதனால அவரை அழிக்கிறதுக்கு 2 கட்சியிலுமே தீவிரமாக முயற்சி பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சி மட்டும் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கு, இன்னொரு கட்சி முயற்சி பண்ணலன்ட்டு ஒன்றும் கிடையாது. அவங்க கூட இணைச்சிக்கணும், அவங்க பலவீனமாக இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் வரமாட்டா தெரிஞ்ச உடனே இப்போ வேற கட்சியில் கூட்டணி வச்சுட்டாங்க. அவங்களுமே திரும்ப தன்னோட எதிர்ப்பில் காட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 திராவிட கட்சிகளுமே தளபதி விஜயவெல்லாம் வளர விடாமல் தடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அவர் முழுக்க இவ்வளோ எதிர்ப்புலையும் தாண்டி வாராருன்னா எதை நம்பி? உங்களை நம்பி தான். இந்த மக்கள் நம்மளுக்கு இவ்வளோக்குள்ள ஆதரவு கொடுக்காங்க, அவங்களுடைய செல்வாக்கு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நம்பி வராரு. அந்த மனுஷனை ஏமாத்துறாங்க. அவருக்கு உண்மையா இருங்க. அதான் சொல்லுவேன், அவரோட கட்சியில் பதவி வாங்கணும், சரி பேருக்கு நம்ம கட்சியில் ஒரு பதவி வாங்கிட்டோம், அதை வச்சு சீன் போடலாம் ஊரில் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கக்கூடாது. வேற யார்ட்டையும் விலைக்கு போயிடாதீங்க. திரும்ப நான் ஞாபகப்படுத்துறேன்னா, ஒரு கட்சி தோக்கனா இதால தோக்க முடியாது, வேற எதாலையும் அவரால் தோக்கடிக்க முடியாது. ஒன்றும் உங்களை இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் ஆதிக்க சக்திகள் உங்களை அந்த இடத்துல வேலை செய்ய விடாம உங்களை விலைக்கு வாங்க முயற்சி பண்ணுவாங்க, இல்லைன்னா மிரட்டுவாங்க. ஸோ அதுக்கு அடிபடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மனசை தோக்கடிச்சிடலாம். அது ஒன்று தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு. வேற எந்த வழியிலையுமே தளபதி விஜய் அவர்களை அழிக்க முடியாது, அவர் தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் செலவாக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் அவருக்கு ஒரு ஓட்டு கன்ஃபார்மு. ஸோ அதனால எல்லாருமே அந்த மனசுக்கு உண்மையா இருங்க. ஸோ அவ்வளோ சொல்ல நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்துருக்க தோழர்கள் நம்மளுடைய வீடியோ பார்த்துருக்காங்க, உங்களுக்கு என்ன தோணுது? இன்னைக்கு நான் பேசுனேன், ஏதாவது மாற்று கருத்துக்கள் எது சரி எதாக இருந்தாலும் உங்களுடைய கருத்தில் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.